உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். 2 நாளாகமும் 32வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அறியாத எதிர்பாராத ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுடைய காத்திருப்பின் நாட்கள் முடிய போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் அகற்ற போகிறார். உங்களுடைய புலம்பல்கள், உங்களுடைய அழுகைகளை எல்லாம் ஆண்டவர் உங்களை விட்டு மாற்றி உங்க வாழ்க்கையில நீங்கள் அற்புதத்தை காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும். ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில மட்டும்தான் நான் சொந்து போய் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் என்னை கலங்க வைக்கிறது. நான் மிகவும் அழுது கொண்டிருக்கிறேன். நான் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேதனையை ஆண்டவரிடத்திலே சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று ஆண்டவரோடு கூட நான் உறவாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், செபித்து கொண்டிருக்கலாம், எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாத எதிர்பாராத ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அதை உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆனந்த மகிழ்ச்சியையும் களிப்பையும் நீங்கள் அடையும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அற்புதம் நடக்குது, அவங்களுக்கெல்லாம் நடக்குது. ஆனா எனக்கு ஏன் நடக்கல? பல வருடம் நான் காத்திருக்கிறேன், பல நாட்கள் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவோ தடைகள், முன்னேற முடியாத தடை கற்கள், என் வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லை. நான் என்ன செஞ்சாலும் தோற்று போய் விடுறேன், தோல்வியை தான் நான் பார்க்கிறேன். ஏனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய அங்கலாய்ப்பை அகற்ற போகிறார். உங்களுடைய அழுகையை மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சஞ்சலங்களும் மாறப்போகிறது. உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் திறக்க போறாரு. நீங்கள் அறியாத எதிர்பாராத ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்க வாழ்க்கையில, உங்க தொழில்ல, உங்க வேலை ஸ்தலத்துல, நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல, உங்க குடும்பத்துல, நீங்க வசிக்கிற இடத்துல, நீங்க வாழ்கிற இடத்துல அற்புதத்தை பார்ப்பீங்க. நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். நீங்கள் வாஞ்சையோடு காத்திருக்கிற காரியம், எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற காரியம், எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிற காரியத்துல நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அதை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அற்புதத்தை கட்டளையிடுகிற பரிசுத்த ஆவியானவர், உடைய பிள்ளைகள் அநேக நாட்களாய் ஜெபித்த ஜெபங்கள் வீணாய் போகாதபடி எதிர்பாராத அறியாத அற்புதத்தை செய்து அவருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். தடைகளை மாற்றி வழிகளை திறக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.